கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024 வருஷம், மார்கழி மாதம் 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:17 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய துதியை பிற்பகல் 1:11 வரை, அதன் பின்பு திருதியை. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய கிரக அமைப்பு மிதுனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் இன்றைய தினம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நிதானம் தேவை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். ஆக மொத்தம் இன்றைய நாள் மிதுனராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கடகராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் இருப்பதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆக மொத்தம் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சாதகமான இடத்தில் இருப்பதால் இன்றைய தினம் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். சிம்மராசிக்காரர்கள் இன்று கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். இன்று கன்னிராசிக்காரர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சந்தித்து பேசும் வாய்ப்பு அமையும். உயர்கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் கைகூடும் என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும் என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம்.
பயணம் மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். பேசும் பொழுது தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். சந்திராசிரமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலை மாறி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. செலவையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். மகர ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சாதகமான இடத்தில் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். கும்பராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சிறப்பான இடத்தில் அமைந்திருப்பதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழில் நல்லபடியாக முன்னேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு சிறந்த நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான உற்சாகமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உயர்கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.